செய்திகள் தொடர்கின்றன. முல்லை பெரியாறு விவகாரத்தில் கேரள அரசின் பிடிவாதத்தை கண்டித்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் போராட்டம் மற்றும் கடையடைப்பு நடைபெற்றது. முல்லை பெரியாறு அணையை இடித்துவிட்டு புதிய அணை கட்டும் முயற்சியில் ஈடுபட்டு வரும் கேரள அரசை கண்டித்து தமிழகத்தில் நாள்தோறும் பல்வேறு ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருவதால் இரு மாநிலங்களுக்கு இடையே போக்குவரத்து ஸ்தம்பித்துள்ளது. கேரளாவிற்கு செல்லும் தமிழக ஐயப்ப பக்தர்கள் தாக்கப்படுவதை கண்டித்து தமிழகத்தில் உள்ள கேரளக்காரர்களின் கடைகள் தாக்கப்படுகின்றன. இதுபோன்ற நடவடிக்கைகளில் ஈடுபடும் கேரள அரசு மற்றும் மக்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கம்பம் வடக்குப்பட்டியைச் சேர்ந்த தாஸ் என்ற வாலிபர் தீக்குளித்து தற்கொலை செய்ய முயன்றார். இதையடுத்து காவலர்கள் அவரை தடுத்து நிறுத்தி கைது செய்தனர். நெல்லை மாவட்டம் செங்கோட்டையை அடுத்த பிரனூர் பார்டர் என்ற இடத்தில் ஐயப்ப பக்தர்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். சபரிமலை சென்று திரும்பிய பக்தர்கள் சிலர் பிரனூர் பார்டனில் கேரளாவில் தங்களுக்கு ஏற்பட்ட அவலங்கள் குறித்து சொல்லிக் கொண்டிருந்த வேளையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த போலீசார் திடீர் தடியடி நடத்தினர். இதுகுறித்து செய்தியாளர்களிடம் பேசிய ஐயப்ப பக்தர்கள் கேரளாவில் அந்த மாநிலத்தை சேர்ந்தவர்கள் தாக்குதல் நடத்துவது போல் தமிழகத்தில் போலீசார் நடத்திய இந்த தடியடி தாக்குதல் தங்களுக்கு மிகுந்த மனவேதனை அளிப்பதாக தெரிவித்தனர். இதேபோல் முல்லை பெரியார் அணை விவகாரம் காரணமாக நீலகிரி மாவட்டம் குன்னூர் அருகே 10க்கும் மேற்பட்ட கிராமங்களில் கடையடைப்பு மற்றும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பை அமல்படுத்த கோரியும் தமிழக சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட தீர்மானத்தை மத்திய அரசும் கேரள அரசும் உடனடியாக அமல்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். இதேபோல் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலும் கேரள அரசை கண்டித்து ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. மதுரை மத்திய மார்க்கெட்டில் நேற்று ஏற்பட்ட தீ விபத்தில் 50க்கும் மேற்பட்ட கடைகளில் உள்ள பல லட்சம் ரூபாய் மதிப்புள்ள பொருட்கள் எரிந்து நாசமடைந்தன. மதுரை மையப்பகுதியான கீழமாட வீதியில் வெங்காய மண்டி, ஆயில் ஸ்டோர்ஸ் உள்ளிட்ட 200க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. மக்கள் நடமாட்டம் உள்ள இந்த பகுதியில் நேற்று அங்குள்ள எண்ணெய் கடையில் திடீரென தீப்பிடித்தது. தீ மளமளவென பரவி அருகில் உள்ள கடைகளுக்கும் பரவியது. இதில் 50க்கும் மேற்பட்ட கடைகளில் தீப்பிடித்தது. தகவல் அறிந்த தீயணைப்புத் துறையினர் சம்பவ இடத்திற்கு விரைந்து சுமார் 1 மணி நேரம் போராடி தீயை அணைத்தனர். இந்த தீ விபத்து காரணமாக அந்த பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தீ விபத்தில் பல லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் எரிந்து சாம்பலானது தெரியவந்தது. விருதாச்சலத்தில் நடைபெற்ற தேசிய மின் சிக்கன வார விழா மற்றும் மின்சார சேமிப்பு பற்றிய விழிப்புணர்வு பேரணியில் ஏராளமான மின்வாரிய ஊழியர்கள் கலந்து கொண்டனர். விருதாச்சலம் கடைவீதியில் தொடங்கிய இந்த பேரணியில் மின்வாரிய ஊழியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அவர்கள் கைகளில் பதாகைகளை எடுத்துச் சென்றனர். பேரணி முக்கிய வீதிகள் வழியாக சென்றது. ஊர்வலத்தின் போது மின்வாரிய ஊழியர்கள் மின் சிக்கனம் குறித்த துண்டு பிரசுரங்களை வழங்கினார்கள். CFFL விளக்கு பயன்படுத்தினால் மின்சாரம் சேமிக்கலாம், குண்டு பல்பு பயன்படுத்தினால் புவி வெப்பமயமாதலை தடுக்கலாம் என்று தெரிவித்துள்ளனர். அதாவது மின்சார பம்ப் செட்டுகளிலும் அதிக மின்சார உபயோகத்தை அதிக இண்டஸ்ட்ரிகளிலும் கெப்பாசிட்டர் பயன்படுத்துவதன் மூலமாக மின்சார கட்டணம் குறைக்கப்படுகிறது. அதேபோல மின் லைனில் நமக்கு தேவையான வோல்டேஜ் கிடைக்கிறது. எனவே மின்சார சிக்கனம் நாட்டிற்கு மிக தேவையானது. விழுப்புரம் மாவட்டம் சங்கராபுரம் தொகுதியில் சாராய வியாபாரியை காட்டிக் கொடுத்தவர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது. சங்கராபுரம் தொகுதியில் உள்ள கரடிசித்தர் கிராமத்தில் வசிக்கும் குபேந்திரன், தேவேந்திரன் ஆகியோர் தொடர்ந்து 15 ஆண்டுகளாக சாராயம் விற்பனை செய்து வந்துள்ளனர். இந்நிலையில் நேற்று இந்த கிராமத்தின் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு சங்கத்தை சேர்ந்தவர்கள் சிலர் DIG பொன்மாணிக்கவேலிடம் சாராயம் விற்பனை குறித்து புகார் மனு அளித்துள்ளனர். அதன் பேரில் கள்ள சாராயம் வியாபாரிகளான குபேந்திரன், தேவேந்திரன் ஆகிய இருவரையும் போலீசார் தேடி வந்துள்ளனர். இதனால் ஆத்திரமடைந்த இருவரும் ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவருடைய உறவினர்களை அரிவாளால் தாக்கியும் கொலை மிரட்டலும் விடுத்துள்ளனர். மேலும் கள்ளச்சாராய வியாபாரிகளுக்கு போலீசார் மற்றும் அரசியல் கட்சியை சேர்ந்தவர்களும் பக்கபலமாக இருப்பதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அதாவது வந்து கள்ளச்சாராயம் தொடர்ச்சியாக வித்துட்டு வராங்க. குபேந்திரா, தேவேந்திரா இருவர் அண்ணன் தம்பி 2 பேரும் இது கண்டித்து வந்து பல முறை வந்து பெட்டிஷன் கம்ப்ளைண்ட் கொடுத்தோம். அது இல்லாத நேற்று போய் DIG ஆஃபீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணோம். உடனே காலையில் வந்து தகவல் தெரிஞ்சு அவங்க வந்து 20 பேர் கும்பலாக வந்து கொடுவாலையிலையும் அருவாலையிலையும் வெட்டிட்டாங்க. வீட்டுக்கு வந்து பசங்களை யார் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க எல்லாத்தையும் அவங்க 20 வீட்டுக்கு பக்கம் எல்லா வீட்லேயும் கதை உடச்சி வந்து வெட்டிட்டாங்க. கன்னியாகுமரி அருகே உள்ள சுசீந்திரம் தானுமாலய சுவாமி கோவிலில் உள்ள ஆஞ்சநேய சுவாமியின் ஜெயந்தி விழா வருகிற 24ஆம் தேதி நடைபெறவுள்ளது.
விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு வழங்குவதற்காக 1,11,000 லட்டுகள் தயாரிக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாட்டின் தென்கோடியில் உள்ள கன்னியாகுமரி அருகே இருக்கும் சுசீந்திரம் தானுமாலையான் சுவாமி கோவிலில் 18 அடி உயர ஆஞ்சநேய சுவாமி சன்னதி உள்ளது. அங்கு வருகிற 24ஆம் தேதி ஆஞ்சநேய சுவாமியின் ஜெயந்தி விழா நடைபெறவுள்ளது. விழாவில் லட்சத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவதையொட்டி அவர்களுக்கு வழங்குவதற்காக 1,11,000 லட்டுகளை தயாரிக்கும் பணியில் கோவில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர். விழாவை முன்னிட்டு வருகிற 24ஆம் தேதி காலை 4 மணிக்கு ராமபிரானுக்கு அபிஷேகமும் 6 மணிக்கு மேல் ஆஞ்சநேயருக்கு பால், தயிர், விபூதி, சந்தனம், இளநீர் ஆகியவை உட்பட 16 வகை பொருட்களால் ஆன்ஷோடச அபிஷேகம் நடைபெறவுள்ளது. வேளச்சேரி நெடுசாலை அமைந்துள்ள முத்துமாலை அம்மன் கோவிலில் மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. கோபுர கலசங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு விழாவில் பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். சென்னை அருகே கிழக்கு கடற்கரை சாலையில் காரும் மணல் லாரியும் நேருக்கு நேர் மோதிக்கொண்ட விபத்தில் 2 பலியானார்கள். மாமல்லபுரத்தை அடுத்த கடும்பாடி என்ற இடம் அருகே வந்து கொண்டிருந்த கார் மீது எதிரே வந்த மணல் லாரி பயங்கரமாக மோதியது. இதில் காரில் பயணம் செய்து கொண்டிருந்த 2 சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். விபத்துக்கு காரணமான லாரி டிரைவர் சம்பவ இடத்திலிருந்து தப்பி ஓடிவிட்டார். தகவல் அறிந்த மாமல்லபுரம் போலீசார் சம்பவ இடத்தில் விசாரணை மேற்கொண்டனர். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டது. இதற்கிடையே நாமக்கல் மாவட்டம் முசிறி அருகே லாரி டிரைவரை கொலை செய்துவிட்டு லாரியை கடத்தி சென்ற 3 பேரை போலீசார் கைது செய்தனர். திருச்செங்கோட்டை சேர்ந்த குமார் மற்றும் ராமலிங்கத்திற்கு சொந்தமான லாரியை ராஜேஷ் கண்ணா என்பவர் ஓட்டி வந்துள்ளார். கடந்த 9ஆம் தேதி முதல் ராஜேஷ் கண்ணாவை லாரியோடு காணாமல் போனதை அடுத்து போலீசில் புகார் அளிக்கப்பட்டது. போலீசார் தீவிர விசாரணையில் தண்டபாணி, தனசேகர் மற்றும் குமார் ஆகிய 3 பேரும் லாரியில் மணல் ஏற்றிச் சென்ற ராஜேஷ் கண்ணாவை கொலை செய்துவிட்டு லாரியை கடத்திச் சென்றது தெரியவந்தது. இதையடுத்து அவர்கள் 3 கைது செய்யப்பட்டனர். வேதாரண்யத்தை சேர்ந்த மாதவன் என்பவரிடம் இருந்த லாரியை போலீசார் பறிமுதல் செய்தனர். பெல்ஜியம் நாட்டில் நடைபெற்ற உணவு திருவிழா. ஏராளமான மக்கள் உற்சாகத்துடன் கண்டுகளிப்பு. விவரம் இடைவேளைக்கு பிறகு.